இந்திய நாட்டுக்கு நிலத்து வழியாக மட்டும் இல்லை, கடல் வழியாகவும் பல எதிரிகளோட அச்சுறுத்தல் இருந்துகிட்டு தான் இருக்குது. சமீபத்தில் இந்திய நேவியும் டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனும் 2 பேரும் இணைந்து ஒரு திட்டம் எடுத்திருக்காங்க. பேசிவ் சோனார் அப்படியே மற்றும் ஆக்டிவ் சோனார் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டுமே அண்டர் வாட்டர் சோனார்ஸு. எதிரில் நீர்மூழ்கி கப்பல் எவ்வளோ தூரத்தில் வருதுங்கிறத கண்டுபிடிக்கிறது ஆக்டிவ் சோனார். இன்னொன்று பேசிவ் சோனார் அப்படிங்கிறது எதிரியோட நீர்மூழ்கி கப்பல் அந்த சத்தத்தை வச்சு கண்டுபிடிச்சிடும் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சமீபத்தில் 8 யுவன் நீர்மூழ்கி கப்பலை வந்துட்டு சைனாட்டேருந்து பாகிஸ்தான் வாங்கியிருக்காங்க. இந்த சீனா குறிப்பிட்ட பார்த்திங்கன்னா இந்த சீனாவுடைய அச்சுறுத்தல் தான் அதிகமாக இருக்கும். அதுவும் 90 ஈஸ்ட் ரெட்ஜில் இந்தியன் ஓஷன்லையும் அந்தமான் நிக்கோபார் மற்றும் பே பெங்கால் அச்சுறுத்தல் அதிகமாக இருக்கும். இவங்க சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்காக பார்த்திங்கன்னா சீனா அடிக்கடி வந்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்டெலிஜென்ஸை கேதரிங் பண்ணுறதுக்கு தான் வராங்க. இப்போ சமீபத்தில் ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி கூட சைனீஸோடைய ஒரு நீர்மூழ்கி கப்பல் ஓங் ஃபாங் ஹங் அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு நீர்மூழ்கி கப்பல் கூட வந்திருக்கு. இது சிமிலர்லி பார்த்திங்கன்னா நம்மளோட சிஸ்டம் எப்படின்னா ஹைட்ரோ அக்வஸ்டிக் சிஸ்டம்னு சொல்லிட்டு யூஎஸ் ஜப்பான்லாம் ஃபிஷ் ஹூக் டிஃபென்ஸ் லைனுக்காக யூஸ் பண்ணுற அதே